பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிக்கின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடும், முக்கியமாக இவ்வுலகை விட்டு அகலும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும். அந்த ஆன்மாக்கள் பல இடங்களில் தங்குகின்றன. உத்தரிக்கிறிஸ்தல ஆன்மாக்கள் மற்றும் தங்களுடைய பாவங்களுக்காக துயருறும் ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் மன்றாடுவோம். அத்தோடு அவர்களுடைய ஆன்மாவும் ஆண்டவர் பாதத்தில் போய் சேர வேண்டும் என்று இத்திருப்பலியில் முக்கியமாக நாங்கள் வேண்டுவோம். ஆண்டவர் கருணையுள்ளவர், அன்பில் அவருக்கு எட்டுபவர் யாருமே இல்லை அந்த அன்பில். எனவே அந்த கருணையின் கடவுளை பார்த்து எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்காக மன்றாடுவதோடு, முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாடுகிறோம் அவர்களை நினைத்து மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றாலோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய நாளில் அன்னையம் திருச்சபையோடு நாங்கள் சேர்ந்து டேமியன் ஆஃப் மொலக்காய் அவருடைய திருவிழாவையும் நினைவு கூறுகின்றோம். இவருடைய வாழ்வை நாங்கள் எடுத்து பார்த்தால், இவர் தொழுநோயாளருக்காகவே வாழ்ந்து தனக்கும் அந்த தொழுநோய் வந்து இறந்த ஒரு புனிதர், அருட்தந்தையாக இருந்து தனது வாழ்வு முழுவதும் அந்த தொழுநோயாளர்களுக்கே ஆகவே கழித்த இந்த புனிதருடைய நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். எனவே இவர்களாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடும். பல வருத்தங்களோடு, வியாதிகளோடு, துன்பங்களோடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே அவர்கள் துன்பங்களை, துயரங்களை, நோய் நொடிகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடாத்த இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புது பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பு தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகா தன்மையால் அணிந்து செய்யப்படுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 9 முதல் 18 நிறைவு பெற. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகின்றான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கேரியா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47, இறை வசனங்கள் 1 முதல் 6 நிறைவு பெற. உங்கள் பல்லவியாக 7a. உங்கள் பல்லவியாக, கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 திருவசனங்கள் 20 தொடங்கி 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டால் வேதனை அடைகிறாள். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது எனும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களில் தொனியை நாங்கள் சற்று அவதானித்தால், நல்லா கவனித்தால் எங்களுக்கு தெரிகின்றது, துயரம் துக்கத்தை பற்றி முதல் வாசகம் இன்றைய நற்செய்தியும் எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் துயருறும் போதும் கஷ்டப்படுவோம் நாள் வரும் என்று இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்க முன்பு அந்த பேறுகாலத்தில் வேதனை அடைவாள். அதாவது அந்த வேதனை மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த வேதனையும் அறிய மாட்டார்கள். ஆனால் அவளுடைய அந்த பிள்ளையை பெற்ற பின்பு அவளுக்கு ஒரு உண்மையான ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும், அந்த மகிழ்ச்சி. அதாவது வேதனையெல்லாம் மறந்து விடுவது. அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்கும்போது, இந்த உலகத்துக்கு நான் ஒரு உயிரை கொண்டு வந்திருக்கின்றேன், அந்த கொண்டு வந்த உயிருக்காக மகிழ்ச்சி அடைகின்றாள். அதே போன்று எங்களுக்கு துயரம் துக்கம் கஷ்டங்கள் வரும், ஆனால் அது நீடிக்காது. என்றால் நீங்கள் என்னை இப்போது காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் காணும் போது அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயை போல நீங்களும் மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள் என உறுதி அளிக்கின்றார் இயேசு. அதாவது நாங்கள் பார்த்தால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் ஆண்டவர் இயேசு, முக்கியமாக அவருடைய இன்றைய யோவான் நற்செய்தியில் இந்த 16ஆம் அதிகாரம் இயேசு எல்லோருக்கும் ஒரு விதமான அவருடைய வாழ்வில் இருந்த முக்கியமான, அவர் தந்தையிடம் போகின்றார் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றார், அவருடைய சீடர்களுக்கு உணர்த்துகின்றார். எனவே அவர் சொல்லுகிறார், நாங்கள் பிரிவது சேருவதற்கே. அதாவது இது ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் நீங்கள் துன்புறுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள், நான் இல்லாமல். ஆனால் ஒரு காலம் வரும், நீங்கள் சந்தோஷமாக மாறி விடுவீர்கள். எங்களுடைய வாழ்வில் எல்லாம் கடந்து போகும் என்ற நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் தினந்தோறும் அவதானிக்கப்படலாம். அந்த சமூகத்தில் பாவிக்கிறார், எல்லாம் கடந்து போகும். அதாவது இயேசுவும் எங்களுக்கு இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் சொல்லுகின்றார், கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் கடந்து போகும். இது வாழ்க்கை புறாவும் இருக்காது. எங்களோட வாழ்வில் எல்லாமே மாறும். அதாவது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நினைக்கின்றோம், இந்த துன்பம் எங்களை விட்டு அகலாதா, கஷ்டங்கள் எங்களை விட்டு அகலாதா. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். காலத்துக்கேற்ப மனிதனுடைய வாழ்வும் மாறிக்கொண்டே இருக்கும். அதிலே முக்கியமாக எங்களுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறிவிடும். நாங்கள் கடவுளை போய் சேரும்போது, இயேசுவை திரும்பவும் காணும்போது இந்த மகிழ்ச்சியான இரட்டிப்பாக மாறுகின்றது. எனவே அதற்காக எங்களுக்காக தான் இருக்கின்றார் என்று எங்களுக்கு ஆண்டவர் இயேசு மிகவும் அழகாக எடுத்துக்காட்ட, நான் உங்களுக்காக இருக்கின்றேன், துன்பப்பட வேண்டாம், கஷ்டப்படாதீர்கள், நான் இருக்கின்றேன் உங்களுக்காக என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் நற்செய்தியாக அமைகின்றது. நிறைய நேரங்களில் நாங்கள் இதை மறந்து விடுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து போகும் மக்களாக இருக்கின்றோம். ஆனால் இயேசு எங்களை கைவிடுவதாக இல்லை. நாங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தால்
ஆண்டவரிலே நாங்கள் அந்த துயருறும்போது கஷ்டப்படும் போதும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை காட்டுவார். ஆண்டவர் இருப்பதால் எனக்கு எந்த தீங்கும் வராது என்று நம்பிக்கையோடு வாழ்பவர்களுக்கு கடவுள் ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்விலிருந்து அகல மாட்டார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரை நம்பி வாழும் மக்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த ஆண்டவர் எங்களோடு தான் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு வாழுவோம். ஆண்டவரில் வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சுயநலமற்று மனிதநேயமுடன் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் பிறரிடம் அன்பு கொண்டு வாழவும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் வேண்டிய வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்வின் காரண இறைவா, உம்மிடம் நாங்கள் பெற்ற ஆன்மீக மற்றும் பொருளாதார வளங்களை பிறருடன் பகிர்ந்து நன்மை செய்யும் தாராள மனமுடையவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாக்கு மாறாத இறைவா, உம் நற்செய்தியை நாங்கள் வாசித்து தியானித்து எங்கள் வாழ்வில் கடைபிடித்து மற்றவருக்கு அறிவித்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, என்னில் இருந்து என்னை வழி நடத்துகின்ற தெய்வமே, சொல்லாத பல தேவைகளை நாங்கள் எங்கள் மனதில் இருத்தி உம்மிடம் கேட்கின்றோம். நீர் எல்லாவற்றையும் அறிந்த கடவுள், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்த கடவுள். இந்த நேரம் நாங்கள் சொல்லாத அனைத்து தேவைகளும் பாதம் வைத்து நாங்கள் மன்றாடுகிறோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. நாங்கள் வாழுவதும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசிஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ்,
அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித டேமியன் ஆஃப் மலக்காய், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணர்வியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மேற்றுக்கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளினால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பினால் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தழி தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.